பார்க்க போகிறோம் எப்படி பைத்தன் இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் இல்லாட்டி அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது கணித ரீதியான செயற்பாடுகளை எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல் அந்த மாதிரி செயற்பாடுகளை எப்படி நாங்கள் இலகுவாக பைத்தன் இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு நினைவு இருக்கும், ஏற்கனவே நாங்கள் பார்த்த வீடியோ ஒன்றில் எப்படி பைத்தன் ஷெல், அதாவது இந்த ஐடில் ஷெல்லை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் கமாண்டுகளை ரன் பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அதில் தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்து பார்ப்போம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இதில் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி நாங்கள் திரும்ப ரீகால் பண்ணிக்கொள்வோமா இருந்தால், இதில் எங்களுக்கு லைன் பை லைன் ஒவ்வொரு லைனாக எங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு கமாண்ட்ஸ் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ரெண்டையும் கூட்ட சொல்லி கம்ப்யூட்டருக்கு நீங்கள் கமாண்ட் கொடுக்க போகிறீங்களா இருந்தால் 2+2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அடுத்த லைனில் உங்களுக்கு வேற ஒரு கலரில் எங்களோட ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி லைன் பை லைன் எங்களுக்கு கோடை ரன் பண்ணி ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொரு உதாரணம் நாங்கள் பார்ப்போம். 50 கழித்தல் 5 பெருக்கல் 6 டைப் பண்ணுவோம் மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஆன்சர் 20 அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இன்னொரு நாங்கள் இதில் இந்த உதாரணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கழித்தலுக்கு நாங்கள் கழித்தல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பெருக்கலுக்கு ஸ்டார் இல்லாட்டி ஆஸ்டரிக்ஸ் அப்படின்ற குறியீட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஷிஃப்ட்டோட நம்பர் 8 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுவீங்களா பெருக்கல் செயற்பாட்டை செய்து கொள்ள முடியும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 4ஐயும் 31ஐயும் கூட்டினா என்ன ஆன்சர்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச கணித செயற்பாடுகளை நிறைய செய்து பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச வேறு கணித செயற்பாடுகள் என்ன இருக்குது, 80லேருந்து 10 கழிக்கிறதா இருந்தால் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அடுத்ததில் எங்களுக்கு 70 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கிது. 2ஐயும் 6ஐயும் பெருக்குவோமா இருந்தால் 12 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கிது. அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி. பிரித்தல் செயற்பாட்டை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி 8 பிரித்தல் 2 இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தலுக்கு நாங்கள் இந்த மாதிரி இருக்கிற சாய்ந்த கோடு, அதாவது ஷிஃப்ட் கீக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஷன் மார்க் இருக்கும். அந்த கொஷன் மார்க் இருக்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஷிஃப்ட் இல்லாமல் நார்மலாக ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த குறியீட்டை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, 8 2ஆல் பிரித்தா எங்களுக்கு தெரியும் ஆன்சர் 4 அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் நோட் பண்ணுங்கள், 4.0 இல்லாட்டி 4.0 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கிது. நாங்கள் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இந்த வீடியோவில் அடுத்த கட்டத்தில் நாங்கள் பார்ப்போம் ஏன் இது வித்தியாசமாக வேறு நம்பர் 0.0 அப்படின்னு வராமல் பிரிக்கிற நேரத்தில் மட்டும் இப்படி வருது. ஸோ அதோட முக்கியத்துவம் என்னதுன்னு சொல்லி நாங்கள் பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஓகே, ஏற்கனவே நீங்கள் பார்த்து பழகியிருப்பீங்க பெர்சன்டேஜ் சைன், அதாவது சதவிகித அப்படின்ற ஒரு குறியீட்டை யூஸ் பண்ணி நாங்கள் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ், அதாவது கணித செயற்பாடுகளை செய்து பார்த்துருந்தோம். நான் உதாரணமாக டைப் பண்ணுறேன் 8% அப்படிங்கிற குறியீடு, அதுக்கு பிறகு 3 என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் எங்களுக்கு ஆன்சர் 2 வருது. அதாவது இதிலேருந்து மீன் பண்ணுறது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 8 அப்படின்ற நம்பரை 3ஆல் பிரித்தா மிகுதி 2 அப்படின்னு வருது. அதாவது மூவி 2 6, 8லேருந்து 6 போனால் 8லேருந்து 6 கழிச்சா மீதி 2. அப்போ அந்த மீதி 2 அப்படின்றத நாங்கள் ரிமைண்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்பரேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ பார்ப்போன்னா 10 3ஆல் பிரித்தா மிகுதி எவ்வளவுன்னு சொல்லி இதே மாதிரி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 10 3ஆல் பிரித்தா மிகுதி எவ்வளவுன்னு சொல்லி. 3 9, 10ல் 9 போனால் மிகுதி 1. எங்களுக்கு தெரியும் மிகுதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. எங்களுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கிற இன்னொரு சிம்பிள் தான் ப்ராக்கெட் அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் ப்ராக்கெட்டை எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு 50 கழித்தல் 6 அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்கு பிறகு நான் பிரிக்கணும். ஆன்சர் வருது 5.0 அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் இந்த 50 கழித்தல் 5 பெருக்கல் 6 அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணோம். அதோட ஆன்சர் எங்களுக்கு தெரியும் 20 அப்படின்னு வந்துச்சு ஏற்கனவே. ஸோ இப்போ இதில் நாங்கள் என்ன செய்கிறோம், அதே 20 4ஆல் பிரித்தா 5னா 2 செயற்பாடுகளை எங்களுக்கு ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய தேவை வார நேரத்தில் இந்த மாதிரி ப்ராக்கெட்டை கொடுத்து அந்த செயற்பாட்டுக்கு முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கலாம். அதாவது ப்ராக்கெட்டில் கொடுக்குற விஷயம் முதல்ல சால்வ் படணும், செயற்பட்டு படணும். அதுக்கு பிறகு அதோட ஆன்சர் 4ஆல் பிரிப்பட போகுது. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 4 கூட்டல் 31 அப்படிங்கிறத நான் ப்ராக்கெட் 1க்குள்ளே எழுதுகிறேன். எங்களுக்கு தெரியும் அதோட ஆன்சர் 35ன்னு சொல்லி அதை நாங்கள் 5ஆல் பிரிப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் 7 35, அப்போ 7.0 சொல்லி. ஓகே,
ஸோ இதில் நாங்கள் பார்த்தோம் எப்படி நம்பர்ஸோடு நாங்கள் கணித செயற்பாடுகளை செய்கிறதுன்னு சொல்லி. பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் இன்னொரு செயற்பாட்டை கூட கூட்டல் அப்படிங்கிற செயற்பாடை யூஸ் பண்ணி செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். நாங்கள் வெள்ளன ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இதை பார்த்துருந்தோம். ஸோ ஸ்ட்ரிங் ஆக நான் 50 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறேன். அதோடு நான் கூட்ட போகிறேன் இன்னொரு 5 அப்படின்ற ஸ்ட்ரிங்கை. உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங்கோட க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோட்டேஷன் சைன் அப்படின்றத நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெள்ளனா எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்காது. 50 5 கூட்டுறதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களா இருந்தால் 55 அப்படின்ட்டு ஆன்சர் வரலை. எங்களுக்கு 505 5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால் இந்த கூட்டல் அடையாளம் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு இருக்கிற டேட்டா டைப்பை நாங்கள் கூட்டுவோமா இருந்தால் அது தொடர்ந்து அந்த ஸ்ட்ரிங்கை அடுத்தடுத்ததாக எழுதி கூட்டின ஒரு புதிய ஸ்ட்ரிங்காக அவுட்புட் பண்ண போகுது. அதாவது 50க்கு பக்கத்தில் 5 அப்படின்னு எழுதுனீங்கன்னா எப்படி உங்களுக்கு அது தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்ட்ரிங் 2 கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் கான்கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னொரு உதாரணத்தை செய்து பார்ப்போம். ஹவ், நான் ஒரு ஸ்பேஸ் ஒன்றையும் விட்டுக்கொள்கிறேன் ஹவுக்கு பிறகு, அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு ஸ்பேஸ், திரும்ப இன்னொன்று கூட்டுறேன் யூக்கு பிறகு நான் ஸ்பேஸ் ஒன்று தேவையில்லை. ஸோ இதை நான் என்டர் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணப்படுது. இப்போ உங்களுக்கு 3 வேர்ட்ஸை நீங்கள் இப்படி ஒரு ஸ்பேஸோடு சேர்த்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அந்த ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஹவ் ஆர் ஸ்பேஸ் விடாமல் நான் ஒவ்வொரு 3 வேர்டை கூட்டி எழுதுனேன்னு சொன்னால் ஸ்பேஸ் இல்லாமல் உங்களுக்கு ஹவ் ஆர் யூன்னு சொல்லி எழுதப்பட போகுது. ஸோ இதில் ஸ்பேஸோட முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஏன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் போன முறை படித்தோம் பிரிண்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட், ஞாபகம் இருக்குதா எல்லாருக்கும்? பிரிண்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஹலோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த செயற்பாடுகளை கூட நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி உங்களோட அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு தெரியும் 2 கூட்டினா 4 அப்படின்னு வந்துச்சு. ஆனால் அதை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளுக்கு கொடுக்குறேன். கொடுத்தா எங்களுக்கு ஆன்சர் 4 வருது. இன்னொன்று பார்ப்போம் நாங்கள் பிரிண்ட் ஹவ் ப்ளஸ் 2 அப்படின்னு சொன்னால் ஹவ் 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உதாரணங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் செய்கிறதுன்னு சொல்லி. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் ஏன் எங்களுக்கு வித்தியாசமான ஆன்சர்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு 2 கூட்டினா 4 வந்துச்சு. ஆனால் 8 2ஆல் பிரிக்கிற நேரத்துக்கு எங்களுக்கு 4.0 அப்படின்னு தான் விட வருது. அப்போ இது ரெண்டுக்கு இடையில் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்குறதுக்கு நாங்கள் டைப் அப்படின்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் பார்க்க போகிறேன் 2 கூட்டினா என்ன டைப்பான ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு ஆன்சர் வருது கிளாஸ் INT அப்படின்னு சொல்லி. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், நாங்கள் அடுத்தது பார்ப்போம். அதே மாதிரி எங்களோட பிரித்தல் செயற்பாட்டை செய்து பார்ப்போம். 8 2ஆல் பிரித்து டைப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தா கிளாஸ் ஃப்ளோட் அப்படின்னு வருது. அதே மாதிரி இன்னொன்று செய்து பார்ப்போம். டைப், நாங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஹவ் ஆர் யூன்னு சொல்லி கூட்டணும். என்ன இதில் ஒரு ஸ்பேஸ், இதில் ஒரு ஸ்பேஸ். ரைட், இப்போ இந்த நேரத்தில் டைப்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கிளாஸ் STRன்னு வருது. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் INT அப்படின்றது இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப். அதே மாதிரி ஃப்ளோட் அப்படின்றது தசமதானங்களை குறிக்கக்கூடிய டேட்டா டைப். இன்டீஜர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முழு எண்களை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா டைப். உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 5 10 15 100 அப்படின்னு சொல்லி முழு எண்கள் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மறை 5 மறை 10 அந்த மாதிரியான முழு எண்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முழு எண்களை குறிக்கிறதுக்கு நாங்கள் இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அளக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதாவது முழு எண்களால் எங்களுக்கு குறிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஆளோட உயரத்தை சென்டிமீட்டரில் அளப்பமாக இருந்தால் அவரோட உயரம் வந்து 135.4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரப்போகுது. இப்போ அந்த மாதிரியான டெசிமல் பாயிண்ட்ஸ், அதாவது தசமதானங்களோடு இருக்கிற எண்களை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா டைப் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி எங்களுக்கு டெக்ஸ்ட் இல்லாட்டி கேரக்டர்ஸை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா டைப்பை நாங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 3 டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்னொரு உதாரணம் பார்ப்போம்னாங்க டைப் 10 அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் ஆன்சர் என்னவாக இருக்கும்னு சொல்லி. என்ன டைப்பாக இருக்கும் இது? கிளாஸ் இன்டீஜரா, கிளாஸ் ஃப்ளோட்டா, இல்லாட்டி கிளாஸ் ஸ்ட்ரிங்கா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் இந்த கமாண்டை, உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. இப்போ நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. எங்களுக்கு ஆன்சர் இன்டீஜர் அப்படின்னு வருது. ஓகே, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். டைப் 6.7 அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியான நேரத்தில் இப்போ வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ஆன்சர் ஃப்ளோட் அப்படின்னு வருது. உங்களுக்கு தெரியும், தசமதானங்களை குறிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா டைப் தான் ஃப்ளோட் அப்படிங்கிறது. இதை நாங்கள் பிரிண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி கூட செய்து பார்க்கலாம். பிரிண்ட் அப்படின்றதுக்கு நான் இதில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ப்ராக்கெட் இவ்விடத்தில் மூடப்பட்டிருக்கு. அதே மாதிரி டைப் அப்படின்றதுக்கும் நாங்கள் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் உள்ளுக்கு தானே எழுதுகிறோம். இப்போ அதனால் டைப் அப்படின்றதுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட் இது, அதை நான் இதில் மூடி இருக்கிறேன். பிரிண்ட்டுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட் இதில் நான் மூடி இருக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ணுற நேரத்தில், பைத்தன் கோட் எழுதுகிற நேரத்தில், ப்ராக்கெட்டுகளோட ஒர்க் பண்ணுற நேரத்தில் மேக் ஷுவர் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுற ப்ராக்கெட் சரியாக க்ளோஸ் பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் எங்களுக்கு திரும்பவும் ஆன்சர் ஃப்ளோட்டுன்னு வருது. ஸோ உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், எங்களுக்கு தேவையான ஆன்சரை பிரிண்ட் பண்ணி கொள்றதுக்கு. ஓகே, ஸோ இந்த 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 இன்னொரு உதாரணம் பார்ப்போம். பிரிண்ட் வேர்டு அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு வேர்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நாம் பார்ப்போம் டைப் என்னதுன்னு சொல்லி. ஆன்சரை சரியாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ் தான் பிரிண்ட் ஆகுது. இதை நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சாதாரணமாக நான் வந்து ப்ராக்டிஸாக ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் அப்போவே அந்த ப்ராக்கெட்டை மூடிடுவேன். மூடிட்டு கர்சரை திரும்ப நடுவில் கொண்டு வந்துட்டு நான் உள்ளுக்கு தேவையான விஷயத்தை டைப் பண்ணிக்கொள்வேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறனால எங்களுக்கு இந்த ஓப்பன் பண்ண ஒரு ப்ராக்கெட்டை மூடுறதுக்கு மறக்காமல் நாங்கள் எங்களோட வேலையை செய்து கொள்ளலாம். இல்லாட்டி எங்களுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட் மூடுறதுக்கு மறந்துடுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுற நேரம் உடனடியாக அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட் உள்ளுக்கு உங்களோட கர்சரை கொண்டு வந்து விட்டுட்டு அதில் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ டைப்புன்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு தெரியுமா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும் வேணா. இப்போ அதே நேரத்தில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து நான் எனக்கு தேவையான இதை வேர்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணால் எங்களுக்கு தெரியும் கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண கமாண்ட்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்க வாய்ப்புண்டு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இல்லை. திரும்ப வீடியோவை பாருங்கள், இந்த விஷயங்கள் விளங்காமல் இருக்குமா இருந்தால். இப்போ நாங்கள் பார்ப்போம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் இல்லாட்டி என்னமாவது ஒரு ஆப்பரேஷன் ஒன்றை நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குற நேரத்தில் எங்களோட கமாண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று மூலமாக பார்ப்போம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி. உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணினா பிரிண்ட் 50.0 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணனால அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் அப்படின்ற கமாண்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போமா இருந்தால், முதல்ல அது என்னத்தை நாங்கள் கொடுத்தாலுமே அது முதல்ல ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணப்பட போகுது. நாங்கள் பார்த்தோம் வேரியபிள்ஸ் எங்களுக்கு தெரியும், இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்ஸ், அதுக்கு பிறகு ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமான வேரியபிள்ஸ் நாங்கள் பார்த்தோம் தானே. அப்போ நாங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுற நேரத்தில் என்ன வேரியபிளை கொடுத்தாலும் அது கட்டாயமாக இந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற வேரியபிளாக கன்வெர்ட் பண்ண போகுது. இன்டீஜராக இருக்கிற ஒரு வேரியபிள் எடுத்தோம்னு சொன்னால் அதை பிரிண்ட் பண்ணுவோமா இருந்தால் அது முதல்ல ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணப்பட போகுது. அதே மாதிரி ஃப்ளோட்டுன்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோமா இருந்தால், ஃப்ளோட்டாக இருக்கிற ஒரு டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் அது எங்களுக்கு முதல்ல ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணப்பட போகுது. ஸோ அதில் முதலாவது ஸ்டெப் வந்து கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங்.
அப்படின்றது தான் எங்களுக்கு முதலாவது ஸ்டெப்பாக நடக்க போகுது. அதுக்கு பிறகு எங்களோட ஸ்க்ரீனில் அவுட்புட் ஸ்ட்ரிங் டு ஸ்க்ரீன் எங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கை அவுட்புட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆப்ரேஷன் நடக்க போகுது. இது நாங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்றில் வரைய பார்ப்போம். ஸோ பிரிண்ட் அப்படின்ற பாக்ஸுக்குள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோமா இருந்தால், நாங்கள் கொடுக்குற வேரியபிளை முதல்ல கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங் அப்படி இது கன்வெர்ட் ஆக போகுது. கன்வெர்ட் ஆகின விஷயம் எங்களுக்கு கடைசியாக பிரிண்ட் ஆக போகுது. அவுட்புட் ஸ்ட்ரிங் இது ரெண்டாவது நடக்க போகுது. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஃப்ளோட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை எப்படி மற்ற வேறொரு வேரியபிளுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ நாங்கள் 60.3 அப்படின்ற ஒரு நம்பர் அடிப்பமாக இருந்தால் அது ஃப்ளோட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். டைப் அப்படின்னு டைப் பண்ணி 60.3 அப்படின்னு டைப் பண்ணுவோமா இருந்தால் அது ஃப்ளோட் அப்படின்றதுக்கு அப்படின்ற டேட்டா டைப்புன்றது எங்களுக்கு தெரியும். இப்போ பார்ப்போம் அதை எப்படி ஒரு இன்டீஜராக ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு. அந்த நேரத்தில் எங்களோட கமாண்டில் கீவேர்ட் வந்து str அப்படின்னு டைப் பண்ணி 60.3 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோட்டேஷன் மார்க்கோட 60.3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது அதோட டைப் ஸ்ட்ரிங்காக மாற்றப்பட்டுள்ளது. இப்போ அதில் டைப் மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணுவோம். டைப் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த 60.3 அப்படின்றது ஃப்ளோட் டேட்டா டைப். அதை ஸ்ட்ரிங்காக நாங்கள் மாற்றுறோம். மாற்றின பிறகு அந்த டைப் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தால் அது எங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஆன்சரை கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி டேட்டா டைப்புகளை மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம் 50.0 அப்படின்னு சொல்கிற ஒரு டேட்டா டைப் வேரியபிள் நம்பர் ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும்னா அதில் டைப்பை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். 50.0 50.0 அப்படின்ற டைப் அப்படி என்னன்னு கேட்டோம்னா அது எங்களுக்கு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த 50.0 தான் 50 அப்படின்னு சொல்கிற இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் INT அப்படின்னு சொல்லி 50.0 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 50.0 அப்படின்ற ஃப்ளோட் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணப்பட்டு 50 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ அதில் டேட்டா டைப் என்னன்னு நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது டைப் அப்படின்ற கீவேர்ட் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் 50.0. என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கெஸ் பண்ணது போலவே ஆன்சர் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்குது. எப்படி இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50.0 அப்படின்ற ஃப்ளோட் இன்டீஜராக முதல்ல கன்வெர்ட் பண்ணப்பட்டு அப்புறம் அதில் டைப்பை நாங்கள் என்னன்னு சொல்லி கேட்குறோம். இப்போ இதை நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்த மாதிரி நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். பிரிண்ட் INT 50.0 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுவீங்களா இருந்தால் 50ன்னு சொல்லி அது ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ணப்படுது, இன்டீஜர் இல்லை. இப்போ இதை நாங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வரைஞ்சி பார்ப்போம் எப்படி அது ஃப்ளோ சார்ட்டில் வருதுன்னு சொல்லி. int 50.0. இப்போ இது என்ன செய்ய போகுது, இந்த கமாண்ட் என்னத்தை எக்ஸிக்யூட் பண்ண போகுது, அதாவது 50.0 எனும் ஃப்ளோட்டை இன்டீஜர் அதாவது முழு எண் ஆக முழுகண்ணாக கன்வெர்ட் செய்க அப்படின்ற கமாண்ட் தான் இந்த கமாண்ட். இந்த கமாண்டில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள்
தமிழில் எழுதி பார்த்தோம்னு சொன்னால் 50.0 என்னும் ஃப்ளோட்டை இன்டீஜராக அதாவது முழுகண்ணாக கன்வெர்ட் செய்க அப்படிங்கிறது தான் இன்ட் 50.0 அப்படின்ற கமாண்ட். அதை நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்களுக்கு பிரிண்ட் அப்படின்றதுக்கு உள்ளுக்கு இதை கொண்டு வருவோமா இருந்தால் எங்களுக்கு தெரியும் பிரிண்ட். நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம் பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளுக்கு எப்படி எழுதப்பட போகுதுன்னு சொல்லி. அப்போ முதலாவது எங்களுக்கு என்ன நடக்கும்? 50.0 என்னும் ஃப்ளோட்டை இன்டீஜராக கன்வெர்ட் செய்க. முதலாவது 50.0 இருக்கிற ஃப்ளோட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்னத்தை கொடுத்தாலும் அது ஆன்சரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகுதுண்ணா. பெற்றுக்கொண்ட விடையை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்க. ஏன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தெரியும் கட்டாயமாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்யும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு 3 தெரியும். பிரிண்ட் அப்படின்னோடனே எங்களுக்கு அடுத்த லைனில் எங்களுக்கு ஆன்சர் பிரிண்ட்டாக போகுது. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக அவுட்புட் செய்க. ரைட். இப்போ இதுதான் எங்களோட ஃப்ளோ சார்ட். இப்போ இந்த மாதிரி 3 ஸ்டெப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ரைட். இப்போ அடுத்து நாங்கள் பார்ப்போம் இன்னொரு எக்ஸாம்பிள். பிரிண்ட் 50.0 கூட்டல் 52.0 என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? 50.0 52.0 நாங்கள் கூட்டிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ரைட். அப்போ இதில் ஃப்ளோ சார்ட்டை வரைகிறதா இருந்தால் எப்படி நாங்கள் வரைவோம்? முதல்ல நாங்கள் ஆன்சர் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ரெண்டையும் கூட்டிட்டு 102.0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதில் ஃப்ளோ சார்ட்டை நாங்கள் வரைஞ்சி பார்ப்போம் இதுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி. 50.0 சக 52.0. இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோம். முதலாவதாக எங்களுக்கு தெரியும் இதைத்தான் முதலாவதாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் அப்போ முதல்ல இதை கணக்க செய்ய போகுது. ஸோ முதலாவது ஃப்ளோ சார்ட்டில் எங்களுக்கு முதலாவது வரப்போகிறது 50.0 52.0 கூட்டுக. ரெண்டாவதாக தெரியும் கூட்டி வர ஆன்சரை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் எப்படியுமே ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ பெற்றுக்கொண்ட விடையை ஸ்ட்ரிங் ஆக கன்வெர்ட் செய்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் பிரிண்டட் அல்டிமேட் கடைசியாக வார பிரிண்டில் வர விளைவு எப்படின்னு சொன்னால் எங்களோட ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக வரப்போகுது. இதை நாங்கள் இப்படி ஃப்ளோ சார்ட்டாக கூட வரைஞ்சிக்கொள்ளலாம். இதிலேருந்து இதுக்கு, இதிலேருந்து இதுக்கு. ஓகே, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இதை நாங்கள் இப்படி மாடிஃபை பண்ண போகிறோம்னு சொன்னால் பிரிண்ட் இன்ட் 50.0 கூட்டல் 52.0 ஆன்சர் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஓகே நாங்கள் பார்ப்போம். 50.0 52.0 கூட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்ட் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க இன்டீஜராக. அதுக்கு பிறகு வார விடையை பிரிண்ட் பண்ண போகிறாங்க. பிரிண்ட் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் முதல்ல எங்களுக்கு வந்த விட 102.0. ஆனால் இப்போ எங்களுக்கு வார விடை 102.0 இல்லை. ஏன்? இன்டீஜராக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதோட ஃப்ளோ சார்ட்டையும் நாங்கள் வரையலாம். எப்படி வரைகிறது? முதல்ல நாங்கள் கமாண்ட் எழுதி கொள்வோம். பிரிண்ட் இன்ட் 50.0 கூட்டல் 52.0 அப்படின்னு 2 இருக்குது. இப்போ இதில் நான் பாக்ஸஸை மட்டும் வரைகிறேன். நீங்கள் எத்தனை பாக்ஸ் வருதுன்னு சொல்லி வரைகிறேன். நீங்கள் அதை எலிமெண்ட்டாக என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள்.
இந்த 4 பாக்ஸஸ்லேயும் இந்த ஆர்டரில் வர வேண்டிய விஷயங்கள் என்னென்னு எழுத முடியுமா உங்களால்? ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு எழும்னா யோசித்து பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. நான் இப்போ 50.0 52.0 ரெண்டையும் கூட்ட போகிறேன். ஏன்னா முதலாவது இப்போ எங்களுக்கு தெரியும் முதலாவதாக இந்த ஆப்பரேஷனை நாங்கள் செய்யணும். ஓகே, அப்போ நாங்கள் முதலாவது பெட்டி எழுத போகிறோம். 50.0 52.0 கூட்டுக. ரைட். அடுத்து எங்களுக்கு தெரியும் இதில் ஒரு கன்வர்ஷன் நடக்க போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பெற்றுக்கொண்ட விடையை இன்டீஜராக கன்வெர்ட் செய்க. பெற்றுக்கொண்ட விடையை நாங்கள் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து எங்களுக்கு இருக்கிற கமாண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எங்களுக்கு தெரியும் முதலாவதாக பிரிண்ட் கமாண்டில் முதலாவதாக எங்களுக்கு வர விடை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணப்பட போகுது. இப்போ எங்களுக்கு பிரிண்டில் முதலாவது எழுத வேண்டியது பெற்றுக்கொண்ட விடையை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் ஃபைனலாக பிரிண்டில் நடக்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் நிறைய ஃப்ளோ சார்ட் மூலமாக படித்தோம் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு அரித்மெட்டிக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் என்னென்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் எந்த மாதிரி ஃப்ளோவாக நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்போ பார்ப்போம் எப்படி இதை இவ்வளோ நேரமாக நாங்கள் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ண விஷயத்த மல்டிபிள் லைன்ஸாக யூஸ் பண்ணி ஒரேடியாக கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி விஷயத்தை திரும்ப செய்ய வேண்டி வரலாம். இல்லாட்டி ஒரேடியாக உங்களுக்கு செய்ய வேண்டிய தேவையை எழுதி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி வரலாம். இப்போ அதுக்கு நாங்கள் பாவிக்க போகிறோம் ஃபைல் அப்படின்றதுக்கு போயிட்டு நியூ ஃபைல். உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் முந்தி வீடியோவில் பார்த்தோம் எப்படி ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கேற்ற மாதிரி புது ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்றை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் இடது பக்கம் ஷெல்லில் நாங்கள் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிபிள் லைன்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேலதிகமான லைன்களால் எழுதப்பட்ட கமாண்டுகள் இல்லாட்டி கோடு எழுதினதுகளை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், செயற்படுத்தி பார்க்கலாம். இப்போ நாங்கள் வலது பக்கத்தில் எழுத தொடங்குவோம். பிரிண்ட் ஃப்ளோட் 6. அடுத்த லைனில் நான் என்டர் பண்ணால் இப்போ நோட் பண்ணுவீங்க நான் இதில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவேன். அந்த கீபோர்டில் என்டர் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் அடுத்த லைனில் இந்த முந்தி மாதிரி ஆன்சர் பிரிண்ட் ஆகலை. ஸோ அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை நாங்கள் கிளியராக விளங்கிக் கொள்ளணும். இடது பக்கத்தில் தெரிகிறது எங்களோட பைத்தன் இன்டர்பிரிட்டர் ஷெல். அதில் எங்களுக்கு லைன் பை லைன் கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு லைனில் ஒருக்கா எக்ஸிக்யூட் பண்ணலாம், அடுத்த லைனில் ஆன்சர் வரும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மாதிரி ஒரேடியாக எங்களுக்கு தேவையான கோடுகளை எழுத வேண்டி வர நேரத்தில் நாங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நாங்கள் ரெண்டாவது லைனில் எழுதுவோம். பிரிண்ட் இன்ட் நாங்கள் ஏற்கனவே பாவித்த 50.0 கூட்டல் 52.0. அதுக்கு பிறகு பிரிண்ட் ஸ்ட்ரிங் 50 கூட்டல் 5. இப்போ இதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி நாங்கள் முதலாவது வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நினைவில்லாட்டி பிரச்சனை இல்லை. ரன் அப்படின்றதில் போய் ரன் மாடியூல் கொடுக்குறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் கேட்கும். அதில் நீங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு தேவையான இடத்துல நீங்கள் சேவ் பண்ணுவீங்களா இருந்தால் நான் இந்த ஃபைலுக்கு பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாட்டி இன்றைக்கி கிளாஸோட பேர் class3.py அப்படின்னு சொல்லி .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோடு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் விடத்தில் 3 லைனுமே ஒரேடியாக எக்ஸிக்யூட் ஆகி உங்களோட பைத்தன் ஷெல்லில் இடது பக்கத்தில் அதுக்குரிய ஆன்சர் பிரிண்ட் ஆகி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது 6 அப்படின்றத ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் 6 அப்படின்றது ஒரு இன்டீஜர். அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணால் 6.0 அப்படின்னு ஃப்ளோட் தசமதானமாக அது கன்வெர்ட் ஆக போகுது. அதுக்கு பிறகு அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு அடுத்த லைனில் கேட்குறது என்னென்னு சொன்னால் 50.0 52.0 கூட்டிட்டு வர விட என்னென்னு சொன்னால் 102.0 அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 102.0 இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுவோமா இருந்தால் 102 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுவோம். அதை திரும்ப நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோம்.
அதே மாதிரி ஸ்ட்ரிங்கை கூட்டுறது எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங் அப்படின்றது ஏற்கனவே ஒரு கோட்டேஷன் மார்க்குக்குள்ளுக்கு எழுதப்பட்டிருக்குமா இருந்தால் அது ஏற்கனவே ஸ்ட்ரிங்காகத்தான் கன்சிடர் பண்ணப்பட போகுது. அப்போ 2 ஸ்ட்ரிங்கை கூட்டுற நேரம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த வீடியோவில். 50ஐயும் 5ஐயும் கூட்டினா 55 அப்படின்னு ஆன்சர் வராது. இது ஸ்ட்ரிங்னால் ஸ்ட்ரிங் சேரப்போகுது. உங்களுக்கு நினைவு இருக்கும், நாங்கள் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேர்ட்ஸுகளை 3 சொற்களை ஒன்றா கூட்டி பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி 50ஐயும் 5ஐயும் ஸ்ட்ரிங்காக கூட்டினத்துக்கு 505 5005 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணப்பட போகுது. அதை திரும்பவும் நாங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எரர் ஒன்றும் வராது. செய்யக்கூடிய வேலிடான ஒரு ஆப்பரேஷன் தான் அது. அதுக்கு பிறகு அதை நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை யூஸ் பண்ணி ஏழும்னா இந்த 3க்கும் ஃப்ளோ சார்ட்டை வரைய பாருங்கள். எப்படி நாங்கள் அடுத்து ஃப்ளோ சார்ட்டில் இதுகளுக்கு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்கும், நாங்கள் போன முறை கிளாஸில் படித்தோம் எப்படி கமெண்ட் செட் பண்ணுறதுன்னு சொல்லி, எங்களுக்கு தேவையான லைனுகளில் எப்படி கமெண்ட் செட் பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போது 5/2 அடுக்கு 5 5ஆல் பெருக்கிறதா இருந்தால் 5/2 வலு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படி 2 ஸ்டார் யூஸ் பண்ணி எழுதலாம். அதாவது 5 2 தடவை பெருக்க போகிறோம், 5 5ஓட 2 தடவை பெருக்க போகிறோம் அப்படின்ற மீனிங் தான் இது. இப்போ இது வந்து 25, 5 தர 5 5 25ன்ற ஆன்சர் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை நாங்கள் இதுக்குரிய கமெண்ட் எதுவும் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த ஹேஷ் சைனை யூஸ் பண்ணி, அதாவது ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில் ஷிஃப்ட்டோட 3 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தால் 5 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் கமெண்ட் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இதில் நீங்கள் எழுதுகிற என்ன வேர்ட்ஸுமே கம்ப்யூட்டரால் இக்னோர் பண்ணப்பட போகுது. பைத்தன் இன்டர்பிரேட்டர் அதை இக்னோர் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ நாங்கள் இனி வர அடுத்த காலத்தில் கமெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் எழுதி பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி எப்படி இன்னும் மேலதிகமான கம்ப்ளிகேட்டடான வேலைகளை இலகுவாக்கி கொள்வது அப்படின்னு சொல்லி.